கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன நடக்கப் போகிறது? கன்னிராசிக்காரர்கள்னாலே ஒரே சிரிப்பு தான். கன்னிராசிக்காரர்கள் என்ன சொல்கிறது, நீங்கள் நித்திய பிரம்மச்சாரிகள் என்பது உங்களுக்கும் எனக்கும் கடவுளுக்கும் மட்டுமே தெரியும். ஆனால் இந்த உலகத்தில் யாரும் உங்களுக்கு கன்னிராசின்னு பேர் வச்சிட்டாங்க. சரி, கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த இது எப்படி இருக்க போகுது? கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து. கார்த்திகை மாதம் ஃபுல்லாக ஒரு கடவுளின் மாதம். இந்த மாதம் ஃபுல்லாக கடவுள் லார்டு ஐயப்பா இஸ் த ஒன்லி வே ஃபார் எல்லாருக்கும் உங்களுக்கு. ஏன்னா கண்ணியில் தான் அதுக்கப்புறம் புரட்டாசியில் வரப்போது நிறைய நல்ல விஷயங்கள்லாம். அந்த புரட்டாசி வந்தாலும் அங்கே தான் புரட்டாசி ஐப்பசி முடித்து கார்த்திகை மார்கழி கன்னிராசினா சிறப்பு தான். ஸோ இப்போ உங்களுக்கு என்னென்னா 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும் சொன்னாங்கன்னா சரி. இப்போ கூட ஒரு கன்னிராசிக்காரர் பேசினார், பதவி போகிற மாதிரியே இருக்குது, ஒன்றும் ஆகாது, தைரியமாக இருங்க, டிசம்பர் 21க்குள்ளே ஜம்ப் பண்ணி ஓடி போயிருங்க, வேறு எந்த வேலை கிடைச்சாலும் சரி. ஆனால் டிசம்பர் 21 தாண்டிட்டீங்களோ அவ்வளவுதான், திரும்பவும் பழைய கம்பெனி, அதே பழைய பாக்கி இருக்குதா, பழைய பாக்கி தான். அங்கே போனீங்கன்னா வேலை போய்டும். நண்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் கடவுளின் மாதம் அல்ல, கடவுள் அருள் பெற்ற ஒரு மாதம். காரணம் என்னவென்றால் நீங்கள் தப்பித்து போகும் மாதம் இதுதான். 3ஆம் இடத்துல செவ்வாயும் புதனும் சுக்கிரனும் ஒரு ஊரே உட்காந்துருக்காங்க 3ஆம் இடத்துல. 3ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது என்ன நடக்கும்? 3ஆம் இடம் என்பது சகோதர பாவம். சகோதர பாவத்திலே செவ்வாய் ஆட்சி பெற்று அமருது. அவர் தான் சகோதரனுக்கு உரியவருங்க. சகோதர பாவத்துக்கு உரிய காரகத்துவம் யார்? செவ்வாய். அவர் ஆட்சி பெற்றால் என்ன ஆகும்? சகோதர பாவம் நல்லாயிருக்கும். யாரெல்லாம் உங்களுக்கு இந்த என்னோட அண்ணா தம்பி இப்போ இது பண்ணுறாங்க சார், அண்ணா தம்பி என் கூட கான்ட்ரவர்சியாக இருக்காங்க, முன்ன மாதிரி ஒட்டுதலாக இல்லை என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் பகவானுடைய ஆட்சி ஒரு பெரிய அருட்கொடை. இது பெரிய அருட்கொடை. இந்த நேரத்தில் நீங்கள் சண்டைலாம் ஒரு காலத்தில் தைப்பூசம்னு ஒரு அமைப்பு இருந்தது. எல்லா காவிரி கரையில் அண்ணா தம்பிலாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதில் ஒரு லாஜிக் இருந்தது. ஆனால் இப்போல்லாம் அண்ணா தம்பிலாம் யார் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலேன்னு ஆயிடுச்சு. 3ஆம் இடத்துல செவ்வாய் வரும்பொழுது நீங்கள் 2 பேரும் பிரியமாக இருக்கக்கூடிய நாட்கள். பிரிந்து போன அண்ணா தம்பிலாம் சேருவீங்க. முக்கியமாக 3 8 செவ்வாய் ஆட்சி என்பதால் இந்த நேரத்தில் சொத்துக்கள் வாங்குவதற்கு, அது முக்கியமாக நிலப்புலன்கள் வாங்குவதற்கான நேரம். கன்னிராசிக்காரர்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த பயிற்சி நடக்கிறது. குரு 11க்கு வந்துட்டார். 4 7 11 வந்ததுன்னா நிறைய பேர் ஃபாரின் தப்பிச்சு ஓடி போகிற காலம் இதுதான். இது தப்பிச்சு ஓடி போகிறதா? ஆமாம், அந்த வார்த்தை தான் பயன்படுத்தி ஆகணும். ஏன்னா டிசம்பர் 21க்கு அப்புறம் நீங்கள் திரும்ப அதே கம்பெனி போவீங்க, வேலை போயிடும். அப்போ இது உங்களுக்கு எஸ்கேபிசம் தான். அது சொல்லுவாங்கள்ல, பூமிக்கு வெளியே எரியப்படும் எந்த கல்லும் பூமிக்கு திரும்பி வருவதில்லை, எஸ்கேப் வெலாசிட்டின்னு பேர் அது.